இது யாருக்காக இதை பாதுகாப்பு? இப்ப இந்த மாடும் ஆடுகளும் எங்க இருந்துச்சு? இந்த காடுகள்ல இருந்துதான் வந்துச்சு. இந்த காட்டுலயே நீ நுழைய விடலைன்னா நான் எங்க போய் வாழ்றது சொல்லு? நீங்க புள்ள தின்னுறுதுன்றீங்க, நீங்க மலையை கல்குவாரின்னு வெடி வச்சு தகர்த்து நொறுக்கி வண்டியா ஏத்திட்டு போறீங்கள, அதுல மலை பாதுகாப்பா இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்துல இருந்து புள்ள பிடிங்க திங்கிறதுல அழிஞ்சிருதா? அது சாதாரண பாமரனுக்கு கூட இந்த கேள்வி எழுமே. இதே ஆட்சியாளர்களுக்கு தோணல. சரி விடியா, நான் மலைக்கு வரலையா, மாற்று இடத்தை கொடுத்துட்டு தடை பண்ணிருக்கணும்ல. நீ அப்படித்தானே செஞ்சிருக்கணும். இதுல மேய்ச்சக்கப்பா அந்த இருக்குப்பா காடு, இது பூரா உனக்கு மேய்ச்சல் காடு தானே, நான் கும்பிட்டுட்டு மகாராசனா இருங்கன்னு மேய்க்க போயிருப்பேன்ல. சொல்லுங்க தம்பி, இந்த மாடு வந்து அப்படி போய் சமதளத்துல மேயிற மாடு இல்ல தம்பி, இது மலை மாடு தான். இது தேனி மலை மாடு, மலை மாடு, பருகுரு மலை மாடு, அப்படிதான் சொல்ற. மலை கொம்பு மாடு, இது மாடே. அவனை போய் இங்கிட்டு போடா அங்கிட்டு போடான்னா இப்படி உங்க வீடு இங்க இருக்கு, அதுல அந்த பக்கம் போகக்கூடாது, எந்த பக்கமா அது போனா என் வீடு இங்கதான் இருக்குன்னு தானே சொல்லுவான். அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. அதை தான் இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.